சிறுகடி காசுல இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். மீனா வந்து சொல்லுவாங்க, சிந்தாமணி தான் காசு திருடினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் விஜயா சொல்லுவாங்க, நீ என்ன அவங்க மேல பழி போடுற, உன் பணத்தை திருடினது அவங்க தான், எப்படி உனக்கு எப்படி தெரியும் சொல்லுவாங்க. இல்லை, நாங்கள் இந்த பணத்தை சிந்தாமணி அம்மா வீட்டில் இருந்தா எடுத்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி நீங்கள் அவங்க வீட்டுக்கு போனீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதான் நாங்கள் ரைட் போகணும்னு சொன்னல, முத்து வந்து ஒரு சூப்பர் ஐடியா கொடுத்தாரு. அவர் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் மாதிரி நாங்கள் வேஷம் போனோம், அவங்க வீட்டுக்கு ரைட் போகணும். அதை வீட்டை செக் பண்ணும்போது இந்த பணம் இருந்துச்சு. மீனா வந்து மஞ்சள் பையன் தான் பணம் வச்சிருந்தாங்க, அதே மாதிரி பை வாங்க இருந்துச்சு, இது மீனாவோட பணம் தான், அதனால நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படி சொல்லுவாங்க. மனசு சொல்லுவான், இப்போ அப்பா இங்கே பாருங்கள், இவங்க சீட்டிங் பண்ணியிருக்காங்க, இவங்க பண்ணது ஃப்ராடு தானே, போலீஸ் பிடிச்சா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லவே எப்படிலாம் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு இந்த வழி தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் சொல்லுவார். அப்போ தான் அவங்க அப்பா சொல்லுவார், இல்லை இனிமேல் இது மாதிரிலாம் பண்ணாதீங்க, ஒருவேளை நீங்கள் இப்படி பண்ண போய் உங்கள் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போகுது, இனிமேல் இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் மீனாவை வந்து சொல்லுவாங்க, இனிமேல் இது பண்ண மாட்டோமாமா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ அண்ணாமலை சொல்லுவார், விஜயா இது மாதிரி ஆளு கூட நீ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காத, இதுக்கப்புறம் எனக்கு நீ அவங்க கூட பேச தெரிஞ்சுன்னா நான் உன்னை வழி பண்ணுவேன், எப்பவும் போல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மீனா வந்து வேண்டாமாம்மா, அத்தையை திட்டாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் விஜய் சொல்லுவாங்க, நீ ஒன்றும் எனக்கு சிபாரிசுலாம் பண்ண தேவையில்ல, அவர் என்னை திட்டட்டும் திட்டாமல் இருக்கட்டும், நீ ஒன்றும் சிபாரிசு பண்ண தேவையில்ல அப்படின்னுவாங்க. அப்போ முத்து சொல்லுவாங்க, அப்போ நல்லா திட்டுமா அப்படின்னு சொல்லுவாங்க. விஜய் வந்து மனோஜ் கிட்ட சொல்லுவாங்க, என்னடா வேலைலாம் எப்படி போகுது, கடலாம் நல்லா தான் போகுது, அப்படின்னா இனிமேல் உனக்கு யாரோட தெய்வம் தேவையில்ல, நீ படித்த படிப்பு உன்னை காப்பாற்றும், நீயே சுயமாக இது பண்ணலாம், கடைக்கு கண்டவங்களாம் இனிமேல் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ தான் ஸ்ருதியும் ரவியும் வருவாங்க. எப்போ வேலைலாம் முடிஞ்சிச்சு, மீனா எங்கே அப்படின்னு கேட்பாங்க. மீனா முள்ள இருக்கா, ஸ்ருதி தான் மீனாவை கூப்பிடுவாங்க.